எனக்கு யூடியூப்பில் ஃபஸ்ட்டு இன்கம் வந்ததுனால நான் வந்து ஆல்ரெடி பட்டியானில் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருந்தேன். ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 9:30 பக்கம் நாங்கள் அந்த கடைக்கு வந்திருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை, பொடி தோசை அப்படின்னு சொல்லிட்டு தோசையிலேயே ட்ரீட்டை வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்காக காஃபியும் குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸ்கூல் டைம்லேயும் சரி, காலேஜ் டைம்லேயும் சரி ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சிருவாங்க. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அந்த ஏரியாவில் அந்த சர்க்கிளில் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே ஃப்ரெண்ட் ஆனாலும் ரொம்ப க்ளோஸாக வந்து இருக்க மாட்டோம். என்னன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுவோம். ஆனால் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு காரணமே வந்து எங்களோட பசங்க தான். நாங்கள் 5 பேருமே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ 4 பேருமே சேர்ந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்ததும் இவங்க தான். இந்த கிஃப்ட்டை பிரிக்கிறதுல என்னை விட ஆர்வம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தான் அதிகமாக இருந்தது. ஸோ பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூனிஃபார்ம் கூட சேஞ்ச் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அந்த கிஃப்ட் என்னென்னு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதை ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தா. ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து இந்த ஹார்ட்குள்ளே லைட்டு வந்து நானும் கிருஷ்ணராக இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க.